மயிலாடுதுறை கஞ்சாநகரம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 208 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கஞ்சாநகரம் கிராமம். இந்த ஊர் 63 நாயன்மார்களில் ஒருவரான மானக்கஞ்சிர நாயன்மார் பிறந்த ஊராகும். இவர் சைவ சமயத்தில் சிவபெருமானின் தீவிர பக்தராக விளங்கினார். அவர் பிறந்த ஊரான திருக்கஞ்சனூர் என்று அழைக்கப்படும் கஞ்சாநகரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ வள்ளி தெய்வசேனா சமேத ஸ்ரீ சண்முக சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் சுவாமி 6 முகத்தோடு வள்ளி தெய்வானையுடன் சண்முக சுப்பிரமணிய சுவாமியாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். மேலும் கோவிலில் வழிபடுபவர்களுக்கு திருமண தடை நீங்கும், நினைத்த காரியங்கள் நடைபெறும் என்பது ஐதீகம். இந்நிலையில் இக்கோவிலில் ஆடி மாதம் 3வது செவ்வாய்க்கிழமையான நேற்று 208 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சண்முக சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து ஆலயத்தின் மண்டபத்தில் 208 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. உலக நன்மை வேண்டியும், மாங்கல்ய பாக்கியம் நிலைக்க வேண்டியும், திருமணம் கைகூட வேண்டியும், குழந்தை பேர் வேண்டியும் இதில் பங்கேற்ற பெண்கள் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து புஷ்ப அர்ச்சனை செய்தும், ஆலய அர்ச்சகர் கூறும் மந்திரங்களுக்கு ஏற்ப குங்குமத்தால் காமாட்சி விளக்கு மற்றும் குத்து விளக்கிற்கு அர்ச்சனைகள் பூஜைகள் செய்தும் வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.